வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி பலன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான கருத்துக்களையும் அதற்குண்டான தீர்வையும் பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருமுருகன் அசோ சேனல். பல புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துருவாங்க. பல நல்ல ஜோதிட கருத்துக்களையும் சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதன் பலன்களையும் மாத ராசி பலன் அனைத்தும் துல்லியமாக நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். நேயர்கள் நண்பர்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சுமாரான மாதம் தான் சொல்லணும். என்ன காரணம்? இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். ராசி அதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் முதல் 14 நாட்கள் 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறாரு. அடுத்த 16 நாட்கள், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருஷத்துலேருந்து 9ஆம் இடம், அதாவது அந்த நட்பு வீடான செவ்வாயின் வீடு மேச ராசியில் பயணிக்க இருக்கிறார். அதனால் முற்பாதி சுமாராகவும் 2வது பாதி ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் முதல் பாதியில் 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. ஏன்னா ராசிநாதனே அவர் தான். அவர் போய் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. ஆனால் முற்பாதி ரொம்ப சுமாராக தான் இருக்கும். 2வது பாதி, அதாவது தமிழ் வருஷத்துலேருந்து ஓரளவு நல்லா இருக்கும். என்ன காரணம்னா, தன்னோட நண்பர் வீட்டில் இருக்கிறாரு. எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறத விட நம்ம நண்பர் வீட்டுக்கு போனால் ஒரு கூட அதிகமாக சந்தோஷமாக இருக்கும். அதன்படி பார்க்கும்போது தன்னோட நண்பரான செவ்வாய் பகவானின் மேச ராசிக்கு பயணிப்பார் சூரியன். அதாவது சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து அந்த 2வது பாதி, ஏப்ரல் மாதத்தில் 2வது பாதி ஓரளவு சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும்னே சொல்லலாம். அதே போல் இப்போ இந்த திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை. அஷ்டமத்தில் சனி, சிம்ம ராசிக்கு 8ல் சனி, இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை. அதனால் சிம்ம ராசி நண்பர்களுக்கு பிரச்சனைகளின் ஆரம்ப மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும் அப்படின்னு தெரியாது. அதற்கு ஒரு ஆரம்ப அடித்தளமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும். சிம்ம ராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த ஏப்ரல் மாதம். ஏன்னா அஷ்டமத்து சனி அவ்வளோ சிறப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லலை. அஷ்டமத்து சனி வந்தாலே பிரச்சனை எங்கேருந்து தேடி வரும் அப்படின்னு தெரியாது. பல வகையில் பிரச்சனை. மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் இருக்காது. அதே போல் சிலருக்கு காதல் அனுபவங்கள், காதல் தோல்வி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அஷ்டமத்தில் சனி வரும்போது தான் நடக்கும். அதனால் சிம்மராசி நண்பர்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதுசாக இந்த மாதம் எதுவும் தொழில் பண்ணுற அது பண்ணுறேன்னு எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. புதுசாக எந்த விஷயமும் 1க்கு 4 தடவை யோசித்து தான் நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் செய்யணும். ஏன்னா இந்த அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது தான் இந்த மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு விரயங்களை சந்திச்சுப்பாங்க. அதே மாதிரி பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம் அத்தனையும் இந்த அஷ்டம சனி காலத்தில் தான் ஒரு மனுஷனுக்கு வரும். அதனால் கவனமாகவும் விழிப்பாகவும் செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு இந்த சிம்ம ராசிக்கு. அதே போல் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடத்துல பயணிக்கிறாரு. 10ல் குரு வர்றதும் அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை. அடுத்த மாதம் குரு பயிற்சி, அது நல்லா இருக்கும். என்னதான் அஷ்டமத்து சனி ஆரம்பித்தாலும் வருகின்ற குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு லாபத்தில் குரு வர்றாரு. அது பல லாபங்களை அள்ளி கொடுக்கும். அடுத்த மாதம் குரு பயிற்சி, அது சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த மாதம் குரு பகவானும் சாதகமான இடத்துல இல்லை, சனி பகவானும் சாதகமான இடத்துல இல்லை. ராசி அதிபதி முற்பாதியில் சரியில்லாத இடத்துல இருக்கிறாரு. ஆக மொத்தம் ரொம்ப சுமாரான மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு. அதனால் இந்த சிம்ம ராசி நண்பர்கள் கவனமாகவும் விழிப்புடனும் பொறுமையாகவும் செயல்பட்டால் இந்த ஏப்ரல் மாதத்தை கடந்து வந்துடலாம். அதே போல் வண்டி வாகனங்களில் போகக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமாக வரணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. சிம்ம ராசி நண்பர்களே ரொம்ப விழிப்பாக செயல்பட வேண்டிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். சனிக்கிழமை ஆச்சுன்னா இந்த சிம்ம ராசி நண்பர்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு துளசி மாலை, ரத்தன மாலை வாங்கி ஆஞ்சநேயர் கொடுங்க. ஆஞ்சநேயருக்கு அதுதான் ரொம்ப சிறப்பு, துளசியும் வெத்தலையும். அதே போல் தினமும் நீங்கள் வேலைக்கு போகிற ஆளாக இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கு போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தொழிலுக்கு போகிறவராக இருந்தாலும் சரி, தினமும் விநாயகர் கோவில் போய் பிள்ளையாரை வழிபட்டுட்டு அதன் பிறகு செஞ்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்துக்கலாம், குறைச்சிக்கலாம். நம்ம சேனலில் சிம்ம ராசிக்கு உண்டான குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள் இருக்குது. பார்க்காத நேர்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நேர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வாங்க. பல நல்ல ஜோதிட கருத்துக்களையும், அதாவது உள்ளது உள்ளபடி இது இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடந்திருக்கும்,
இதான் நடக்க போகுது அப்படிங்கிறத ஆணித்தரமாகவும் துல்லியமாகவும் நெத்தியடி ஜோதிடம் என்ற அடிப்படையில் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபோன்லேயே கூட்ட அனைத்து துல்லியமாக சொல்லப்படும். சிம்ம ராசிக்கு ஆக மொத்தம் இது சுமாரான மாதம். விழிப்புடனும் கவனமுடனும் செயல்பட வேண்டிய மாதமே இது ஏப்ரல் மாதம். நண்பர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.